கடல் போல் காட்சி தரும் காவேரி ஆறு. கண்ணு கட்டிய தூரம் பூரா கடல் போல காட்சி தரும் காவேரி ஆறு. பாலத்தை தொடுவதற்கு இன்னும் கொஞ்சம் தான் இடம் இருக்குது. மற்றபடி பாலத்தோட அளவுக்கு நல்லா இந்த அக்கறைக்கும் இக்கரைக்கும் சரியாக போயிட்டு இருக்குது. பாலத்தையெல்லாம் குமரா வளையம் அடைச்சிட்டாங்க. பழைய பாலத்தில் யாரும் போக முடியாத அளவுக்கு காவல்துறை அடைச்சி வச்சுருக்கிறாங்க. வாகனங்கள்லாம் எதுவும் போக முடியாது. வாகனம் போகக்கூடாத அளவுக்கு அந்த அளவுக்கு அதை பாதுகாப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. யாரும் குளிக்கிறதுக்கெல்லாம் விடுறதில்ல, அதுக்கெல்லாம் தடை பண்ணியிருக்கிறாங்க. ஆறுத்தோரம் இருக்கிறவங்களாம் மிக கவனமாக இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு யாராவது போனால் அவங்களெல்லாம் போகக்கூடாதுன்னு எச்சரித்து அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக காவல்துறை செயல்பட்டு இருக்குது. அவங்க எல்லாம் ஒதுங்கியிருக்கிறாங்க ஒழிய யாரும் உள்ளே இறங்குறதில்லை. பறந்து விரிந்திருக்குது காவேரி ஆறு. பாலத்தில் யாரும் போகாதனால, பாலத்தில் யாரும் இல்லாததுனால விரிச்சோன்னு கிடக்கிறது. அந்த அளவுக்கு காவல்துறை ரொம்ப கட்டுப்பாடாக அதை பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதையும் மீறி சிறுவர்கள் ஒவ்வொரு இடத்துல குளிக்கிறாங்க. அது காவல்துறை எவ்வளோ தான் பாதுகாப்பாக இருந்தாலும் அதை அதையும் மீறி சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் குளிக்கிறாங்க. அதையும் நம்ம கண்ணெதிர்க்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு தான் இழப்பு. காவேரி ஆற்றுல பாருங்கள், பசங்களாம் குளிச்சுட்டுருக்கிறாங்க. பாலத்து மேலேருந்து கீழே குதிச்சு காவேரி ஆற்றுல அந்த பக்கம் போய் கரை சேர்றாங்க. இதெல்லாம் மிக ஆபத்தான ஒரு விஷயம். இதை காவல்துறையும் எச்சரிக்கை பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க மீறி இந்த மாதிரி குளிச்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், எத்தனை சிறுவர்கள் இந்த பாலத்துலேருந்து குதிச்சு புதுசாக போட்டுருங்க. காவேரி பாலத்தோட குமரபாளையத்தில் பாருங்கள் குதிச்சு நிறையா பசங்க அதில் போயிட்டே இருக்கு. அவங்க ஆபத்தோடலாம் போயிட்டு இருக்கிறாங்க. இதை காவல்துறை எச்சரிக்கை பண்ணியும் அவங்க இதே மாதிரி நடந்துட்டுருக்கிறாங்க. அதனால் பாதுகாப்பாக இருக்குது. அளவுக்கு தான் நம்மளுக்கு பாதுகாப்பாக பிடிக்கணும். பாருங்கள், பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்களா? அது போயிட்டுருக்கிறாங்க. இந்த மாதிரி பசங்க ஒருத்தர் 2 பேர் இல்லை, 10-20 பசங்க இந்த மாதிரி குதித்து போயிட்டுருக்கிறாங்க. காவல்துறை எவ்வளோ எச்சரிக்கை பண்ணிட்டு கொஞ்சம் அசந்தால் இந்த மாதிரி பசங்க குதித்து உள்ளே போய் அக்கறையில் போய் அந்த பக்கம் போய் கரை கிடக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. காவல்துறை முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் எச்சரிக்கையாக தான் இருக்கிறாங்க. இப்போயும் அதையும் மீறி இந்த மாதிரி ஒரு பசங்கள்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறது எச்சரிக்கை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் பார்த்து உஷாராக இருக்கணும். ஏன்னா தண்ணி நம்ம நினைக்கிறதுக்குள்ளார நிமிஷ நேரத்துக்குள்ளார நம்மளை ஏதோ ஒரு பக்கம் அடிச்சுட்டு போயிடும். அது காவல்துறையும் சேர்ந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஆற்று பக்கம் போகாத அளவுக்கு பார்த்துக்காங்க. அப்போ தான் அவங்களுடைய உசுருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நம்ம பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணும்போதே தண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி வரக்கூடிய பிள்ளைங்க யார் இருந்தாலும் சரி அதை பார்த்து கவனமாக பார்த்து சரி பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் காவல் பண்ண முடியாது. காவல்துறை பார்த்து உஷாராக இருங்க. பிள்ளைங்களை தண்ணி பத்தான பார்த்து உஷாராக இருங்க. கவனம்.